தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் தரிசிக்க இருக்கும் மகான் சுவாமி சிவானந்தராகும். நெல்லை மாவட்டம் பத்தமடை வெங்கு ஐயர் மகன் குப்புசுவாமி மலேசியாவில் மருத்துவராக பணியாற்றியவர். செல்வச் செழிப்பில் வாழ்ந்த சீமான் அண்டி வந்தோர் அனைவருக்கும் அள்ளிக் கொடுத்த வள்ளல். மனிதநேயம் பேணிய மகான். மனித சமுதாயத்திற்கு பணியாற்றுவதையே வாழ்வின் குறிக்கோளாக கொண்டவர். ஆன்மீகம் அவரை ஆட்கொண்டது. இமயத்திற்கு சென்று துறவியானார். ரிஷிகேஷில் இருந்த சாதுக்கள் பலரையும் மக்கள் தொண்டில் ஈடுபடுத்தினார். உலக புகழ்பெற்ற சிவானந்த ஆசிரமமும் இயக்கமும் தோன்றியது. சிவானந்த ஆசிரமம் ஆன்மீகம், மருத்துவம், கல்வி, நூல் வெளியீடு போன்ற பல துறைகளிலும் தடம் பதித்தது. சிவானந்தரின் வாழ்க்கை வரலாறு தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் விரிவாக வெளிவந்துள்ளது. தாமிரபரணி தமிழகத்தின் ஒரே ஜீவநதி. அகத்தியர் காவிரியுடன் தாமிரபரணியையும் பொதிகைக்கு கொண்டு வந்தார் என்பது புராண ஐதீகம். பாபநாசத்தில் தாமிரபரணி மேலிருந்து இறங்கி சமவெளியில் பாயத் தொடங்கியது. அங்கு உலகம்மை உடனுரை பாபநாசர் திருக்கோவில் உள்ளது. விக்ரமசிங்கபுரம் சைவ சித்தாந்தத்தில் கரைகண்ட புலவர்கள் தோன்றிய பூமி. உலோகமுத்திரை என்ற அம்பிகையுடன் அகத்தீஸ்வரர் அம்பாசமுத்திரத்தில் அருள் பாலிக்கிறார். பத்தமடை, காரக்குறிச்சி போன்ற ஊர்கள் பிரபலமானவை. பத்தமடை பாய்கள் உலக புகழ் பெற்றவை. பாய் நெய்ய பயன்படுத்தும் கழிக்கோரைக்கு நிறைந்த நீர்வளம் வேண்டும். 4 அடி முதல் 8 அடி வரை வளரும் கழிக்கோரை ஆற்றங்கரை படுகையில் வளரும். சீர்காழி பகுதியில் அத்தகைய கோரை வளர்கிறது. கழிக்கோரையை 4 அல்லது 8 கிழித்து உலர்த்தி காய வைத்து வண்ணம் ஏற்றி பாய்களை தயாரிப்பார்கள். தாமிரபரணியிலிருந்து பிரியும் சிற்றாறு ஒன்று பத்தமடைக்கு வளம் சேர்க்கிறது. மேற்சொன்ன கழிக்கோரையும் நெல் வயல்களும் பத்தமடையை பச்சை கம்பளம் போல் திகழச் செய்கிறது. 4 பெருமக்கள் தமிழின் வழியே சைவத்தை வளர்த்தனர். அதுபோல் வடமொழி வழியே சைவத்தை வளர்த்தவர் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர் ஆவார்கள். அவருடைய தம்பி பேரர் நீலகண்ட தீட்சிதர் அவர்களும் சிறந்த சிவநெறியாளர். திருவிளையாடற் புராணத்தை சிவலீலாவர்ணம் என்ற தலைப்பில் வடமொழியில் இயற்றியவர். இத்தகைய மகான்களின் பரம்பரையில் வந்தவர் பத்தமடை வெங்கு ஐயர். பரணி தீபம் தமிழ்நாட்டில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் எடுக்கும் தீபத் திருவிழா. சிவானந்தர் என்ற பரணி தீபம் தமிழகத்தில் தோன்றி பார் முழுவதற்கும் ஒளி காட்டியது. ஆம், சிவானந்தர் பரணி நட்சத்திரத்தில் தோன்றினார். பரணி தரணி ஆளும் என்பதற்கு ஏற்ப அறிவாலும் தொண்டாலும் தரணியை ஆள்கிறார் சுவாமி சிவானந்தர். பத்தமடை வெங்கு ஐயர் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் வருவாய்த்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்தார். பார்வதி என்ற பெண்ணை மணந்து வெங்கு ஐயர் இனிதே இல்லறம் நடத்தி வந்தார். சிவோகம் என்ற ஓர் உயர்நிலை பாவனை நிலையில் வெங்கு ஐயர் நீண்ட நேரம் தியானம் செய்வார். 1887 ஆண்டு செப்டம்பர் 8 பரணி நட்சத்திரத்தில் பார்வதி வெங்கு ஐயர் தம்பதியரின் திருக்குமாரனாக சிவானந்தர் பிறந்தார். அப்போது நெல்லை சீமையில் நெல்லும் பிற தானியங்களும் நிறைந்திருந்தன. தங்களுக்கு தெய்வீக குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் பெற்றோர் இனிப்பு வழங்கியும் உணவளித்தும் உற்றார், உறவினர், ஊரார் அனைவரையும் உபசரித்தனர். பசிக்கு உணவளிப்பதை தமது வாழ்வின் குறிக்கோள்களில் ஒன்றாக கொண்டிருந்த சிவானந்தரின் பிறந்த நாளை அவர்கள் அவ்வாறு கொண்டாடியதும் மிகவும் பொருத்தம்தான். 2 இனிய சகோதரர்களை பெற்றிருந்த சிவானந்தரின் இயற்பெயர் குப்புசுவாமி என்பதாகும்.
2 சகோதரர்களுக்கும் தாயார் இனிப்புகளை பங்கிட்டு அளிப்பார். அப்போது தாயார் பிறகு கொடுப்பதற்கு சிறிது ஒதுக்கி வைப்பார். குப்புசுவாமியின் பங்கு விரைவில் காலியாகிவிடும். ஏனெனில் குப்புசுவாமி அக்கம் பக்கத்து சிறுவர்களுடன் தன் பங்கை பகிர்ந்து உண்பார். தாயார் ஒதுக்கி வைக்கும் பங்கையும் பெற்று சென்று மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பார். அதே பழக்கம் அவரிடம் இறுதி வரை தொடர்ந்தது. துறவிகள், நாடோடிகள் போன்றவர்களை குப்புசுவாமி தன் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவளித்து உபசரிப்பார். மாற்றுத்திறனாளிகளை கண்டால் குப்புசுவாமியின் மனம் கசிந்து உருகும். கையில் கிடைக்கும் பணத்தையோ உணவையோ கொடுத்து அனுப்புவார். உதவி கேட்டு வருவோருக்கு பாடத் தெரிந்தால் அவர்களுக்கு குப்புசுவாமியின் பரிசும் கிடைக்கும். குப்புசுவாமி சிவானந்தர் ஆகிய பிறகு 1950ஆம் ஆண்டு ஆசிரமத்திற்கு வந்த பத்தமடை கணபதி சாஸ்திரிகள் மேற்கண்ட விவரங்களை நினைவு கொண்டு விளக்கியுள்ளார். தங்களுக்குள் பகைமை பாராட்டி வந்த பத்தமடை குடும்பங்கள் சில குப்புசுவாமியின் இளமை கால விளையாட்டினால் ஒன்று சேர்ந்தன என்ற தகவலையும் கணபதி சாஸ்திரிகள் குறிப்பிட்டுள்ளார். உயர்நிலை கல்வி, கல்லூரி கல்வி, மருத்துவ கல்வி ஆகிய அனைத்திலும் குப்புசுவாமி முன்னிலையில் இருந்தார். அத்துடன் இசை, விளையாட்டு, பேச்சு என்று யாவற்றிலும் திறமை பெற்று விளங்கினார். குப்புசுவாமி சிலம்பாட்டம் பயில விரும்பினார். அக்கால சாதி வேறுபாடுகளை கருத்தில் கொண்ட குடும்பத்தினர் குப்புசுவாமி சிலம்ப பயிற்சி அளிக்கும் ஆசிரியரிடம் செல்வதை தடுத்தனர். குப்புசுவாமி அந்த எதிர்ப்புகள் எதனையும் பொருட்படுத்தவில்லை. குப்புசுவாமி தன்னுடைய தந்தையின் பூஜை அறையில் அமர்ந்து சற்றே சிந்தித்தார். தன் இல்லத்தில் இருந்த இறைவன் சிலம்பம் கற்பிக்கும் ஆசிரியரின் இதயத்திலும் இருப்பதாக உணர்ந்தார் குப்புசுவாமி. உடனே இனிப்புகள், மலர்கள், புத்தாடை ஆகிய பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடிய குப்புசுவாமி சிலம்ப ஆசிரியரின் கழுத்தில் மாலையை அணிவித்தார். அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார். அன்று முதல் சிலம்பம் பயிலத் தொடங்கினார். குப்புசுவாமிக்கு சிலம்பம் பயிற்றுவித்த அதே ஆசிரியர்தான் மகாகவி பாரதியாருக்கும் சிலம்பம் கற்பித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கடவுள் என் வாழ்வில் வந்து சாதி வேற்றுமை திரையை அகற்றினார். இதற்கு பிறகு நான் கைக்கொண்ட இம்முறை எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை அறியலானேன். ஏனெனில் நான் வைத்திய தொழிலில் புகுந்து யாவருக்கும் சேவை செய்ய வேண்டும். சாதி வேற்றுமையை விடாமல் பற்றி கொண்டிருந்தால் அச்சேவை பரிகசிப்பதற்கு இடமாகும். இம்மூடுபணி விலகியதால் அனைவருக்கும் சேவை புரிவது எனக்கு எளிதாயும் இயல்பாயும் ஆயிற்று என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவானந்தர் முழக்கம் முழங்கியுள்ளார். குப்புசுவாமி மகாகவி பாரதியாரின் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் ராஜா உயர்நிலை பள்ளியில் படித்தார். வெங்கு ஐயரின் குடும்பத்தினர் தீக்ஷிதர் தெரு என்ற தெருவில் வசித்து வந்தனர். இந்த தெருவில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர் வசித்து வந்தார். அவருடைய பெயராலேயே அழைக்கப்பட்ட அத்தெருவில் ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர், மகாகவி பாரதியார், சுவாமி சிவானந்தர் ஆகிய 3 பிரபலங்கள் வசித்தனர். தீக்ஷிதர் தெருவில் கல்மண்டபம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரிய வீட்டில் வெங்கு ஐயர் வசித்து வந்தார். விசித்திரமான வீர தீர விளையாட்டுகளில் குப்புசுவாமிக்கு அதிக நாட்டம் இருந்தது. திடீரென்று கிணற்றுக்குள் குதித்து மூச்சை அடக்கிக் கொண்டு வெகுநேரம் இருப்பார். பெற்றோர் வியப்பும் அச்சமும் அடைவார்கள். சொல்லாமல் கேளாமல் வீட்டை விட்டு வெளியேறி சென்றிடுவார். 4-5 நாட்கள் கழிந்து திரும்புவார். அத்தகைய நேரங்களில் அவர் திருக்கோவில்களுக்கு சென்று வருவார். வாட்ட சாட்டமான உடலமைப்பு கொண்டிருந்த குப்புசுவாமி அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்வார். குப்புசுவாமி படித்த பள்ளியில் பாரதியாரின் மாமா சாம்பசிவ ஐயர் என்பவர் உடற்பயிற்சி ஆசிரியராக பணியாற்றினார். கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய குப்புசுவாமியை சாம்பசிவ ஐயர் ஊக்கப்படுத்தி வந்தார். டாக்டர் குப்புசுவாமி சுவாமி சிவானந்தர் ஆன பிறகு
சாம்பசிவ ஐயர் சிவானந்தரின் சீடரானார். அப்போது அவர் சதாசிவானந்தர் என்ற தீக்ஷா நாமத்துடன் விளங்கினார். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளையும் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.